السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த 6 துஆக்களையும் ஓதுவோம். இந்த துஆக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரிஸ்கை அதிகப்படுத்துகின்றான். செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான். பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கூட அல்லாஹ் சொந்த வீடை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான 6 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 6 துஆக்களையும் ஓதுவோம். மிக முக்கியமான 6 துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அன்றாடம் ஓத வேண்டிய துஆக்கள், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓத வேண்டிய துஆக்கள், மிகவும் சிறந்த துஆக்களாக இந்த துஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கின்ற துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். உங்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமா? ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் துஆக்களை கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆக்களை கபூல் செய்கின்றான். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நாம் ஓரிரு தடவை துஆக்களை ஓதிவிட்டு நான் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்டேன், என்னுடைய துஆக்கள் கபூலாகவில்லை என்று கூறுவதை விட நாம் ஒவ்வொரு நாளும் துஆக்களை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏதோ ஒரு நாள் கபூல் செய்வான். நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை நாம் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன துஆ, எந்த 6 துஆக்கள் என்றால், அல்லாஹ்விடத்திலே ரிஸ்கை கேட்கக்கூடிய துஆ, அல்லாஹ்விடத்திலே செல்வ செழிப்பை கேட்கக்கூடிய துஆ, வறுமை ஏழ்மைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடிய மிகவும் அற்புதமான துஆக்கள். அதில் முதலாவது துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் طيبا وعملا متقبلا. اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا என்று வரக்கூடிய இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. இந்த துஆ மிகவும் முக்கியமான ஒரு துஆ. நாம் அல்லாஹ்விடத்திலே சிறந்த அறிவை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம். அதே போன்று ரிஸ்கை நாம் கேட்கின்றோம். ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அமல்களை அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த துஆவின் மூலமாக கேட்கின்றோம். மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது துஆ, அல்லாஹும்ம அக்ஃபிர் லி தம்பி வவஸ்ஸிஅ லி ஃபீ தாரி வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி. அல்லாஹும்ம அக்ஃபிர் லி தம்பி வவஸ்ஸிஅ லி ஃபீ தாரி வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி என்று வரக்கூடிய இந்த துஆ, இது மிக முக்கியமான ஒரு துஆ. அல்லாஹ்விடம் ரிஸ்கை கேட்கக்கூடிய மிகவும் சிறந்த துஆக்களில் ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துஆவை ஓதுவோம். மூன்றாவது துஆ என்னவென்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மதிக ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மதிக ஃபஇன்னஹு
லா யம்லிகுஹா இல்லா அன்த. இந்த துஆவும் மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கேட்கக்கூடிய, அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை கேட்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. ரிஸ்க் என்றால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் உணவு இவைகள் தான் ரிஸ்க் என்று. ஆனால் ரிஸ்க் என்றால் நாம் வாழ்வதற்கு என்னவெல்லாம் வாழ்வாதாரமாக இருக்கின்றதோ அனைத்தும் ரிஸ்காகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை அதிகப்படுத்தி தரக்கூடிய இந்த துஆக்களை நாம் அதிகம் அதிகம் கேட்போம். நான்காவது துஆ, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஜ்புர்னி வஆஃபினி வர்சுக்னி வர்ஃபஅனி. மிகவும் சிறந்த ஒரு துஆ. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஜ்புர்னி வஆஃபினி வர்சுக்னி வர்ஃபஅனி என்று ஏராளமான விடயங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய ஒரே துஆ. அல்லாஹ்விடத்திலே இந்த துஆவிலே நாம் ரிஸ்கை கேட்கின்றோம், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கேட்கின்றோம், ஆரோக்கியத்தை கேட்கின்றோம், இன்னும் ஏராளமான விடயங்களை நாம் இந்த ஒரே ஒரு துஆவின் மூலமாக நாம் அல்லாஹ்விடம் கேட்கின்றோம். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் ஐந்தாவது துஆ, ரப்பிஃபிர்லி ரப்பிஃபிர்லி. யா அல்லாஹ் என்னை மன்னித்திடு, என்னை மன்னித்திடு என்று நாம் அல்லாஹ்விடம் இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நாம் செய்த பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றோமோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவையும் நாம் அதிகமாக ஓதுவோம். ஆறாவது துஆ, அல்லாஹும்ம அக்ஃபிர் மாலி வவலதி வபாரிக் லி ஃபீமா அஅதைதனி. அல்லாஹும்ம அக்ஃபிர் மாலி வவலதி வபாரிக் லி ஃபீமா அஅதைதனி என்று வரக்கூடிய இந்த துஆ. இந்த 6 துஆக்களும் அல்லாஹ்விடத்திலே ரிஸ்கை கேட்கக்கூடிய துஆக்கள். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய துஆக்கள். ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய துஆக்கள். கவலைகள் கஷ்டங்களிலிருந்து நம்மை விடுபட வைக்கக்கூடிய துஆக்கள். அதே போன்று நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் உள்ளடக்கிய துஆக்களாக இந்த துஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய துஆக்களாக இந்த துஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினத்திலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் இந்த துஆக்களை ஓதுவோம். இந்த துஆக்களை மனனம் செய்து கொள்வோம். மிகவும் சிறந்த அதே போன்று சிறிய துஆக்களாக இருக்கின்றது. ஒவ்வொரு பர்வான தொழுகைகளுக்கு பின்னாலும் இது போன்ற துஆக்களை ஓதுவோம். ஃபர்வான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. இது போன்ற துஆக்களை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான்.